ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் வாழ்த்துகிறோம். और इकट्ठा सभी को फिर से यीशु मसीह के नाम सभी को प्रेम की बधाई देते हैं. இந்த 2021 முதல் இந்த ஊழியர் கூட்டத்திலே इस 2021 साल की पहले पासमानों की सभा में நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் और ध्यान करने के लिए लिया हुआ वचन जो है லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் लव्य व्यवस्था किताब 6 अध्याय 12வது வசனத்தை வாசிக்கிறேன். और 12 वचन को पढ़ेंगे. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பையும் போட்டு தகனிக்க கடவான். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். और वेदी पर अग्नि जलती रहे. அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. और कभी बुझने न पाए. ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு அக்னி போல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். परमेश्वर की सामर्थ हम हर एक की जिंदगी में अग्नि जैसे जलती रहना करके परमेश्वर हमसे कहते हैं. அக்னி என்ற வார்த்தையை பல இடங்களில் படிக்க முடியும். और अग्नि नामक शब्द को हम कई जगह पर शास्त्र में पढ़ सकते हैं. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அக்னிமயமாக இருக்கிறார். कि जिस परमेश्वर की हम आराधना करते हैं वो अग्निमय परमेश्वर है. அவர் ஜுவாலித்து எரிகிற அக்னியாக இருக்கிறார். और वो जलते रहने वाला अग्नि जैसा है. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். जहाँ पर कोई निवास नहीं कर सकते उस स्थान पर निवास करने वाला परमेश्वर है. ஆகவே நமக்கு இந்த நாளிலே அக்னி என்ற வார்த்தையின் தலைப்பில் நாம் சில வசனங்களை நினைப்பூட்டிக் கொள்ள போகிறோம். और अग्नि नामक शब्द के विषय में कुछ वचनों को हम देखने वाले हैं. எப்போதும் அக்னி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. और हर पल अग्नि जलती रहना ही परमेश्वर की योजना है. ஆண்டவரும் பூமியில் இருந்தபோது ஒரு வார்த்தை சொன்னார். जब परमेश्वर पृथ्वी में थे उन्होंने एक शब्द कहा, பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன். पृथ्वी पर अग्नि को डालने आया. அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன் என்று தன்னுடைய விருப்பத்தை பதிவுபடுத்தினார். और चाहता कि वो अभी झुलसने लगे करके परमेश्वर अपनी इच्छा को वहां पर कहते हैं. ஏற்பாட்டின் காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே பலிபீடத்தின் மேல் அக்னி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. और पुराने नियम में जो मेल मिलाप में जो है वहां पर वेदी में जो पुराने नियम में जो अग्नि जो स्वर्ग से उतर आई. अवे ஆசாரியர்கள் தேவனுடைய ஊழியர்கள் அந்த அக்னியை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். इसलिए याजक उस अग्नि को हर पल सुरक्षित रखना चाहिए. மழைக்காலம் உண்டு, பனிக்காலம் உண்டு. अब बारिश के समय होते हैं और जो ठंड के समय होते हैं. மாறி மாறி வித்தியாசப்பட்டு கொண்டுதான் இருக்கும். और ऋतुएं जो बदलते रहेगी. அப்பொழுது ஆசாரியர்கள் அந்த பரத்திலிருந்து இறங்கி வந்த பலிபீடத்தில் இறங்கின அந்த அக்னியை பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். और याजक लोग जो है स्वर्ग से उतरा वेदी पर अग्नि को सुरक्षित रखना चाहिए. அந்த அக்னி ஒருபோதும் அவிந்து போகக்கூடாது. उस अग्नि कभी भी बुझना नहीं चाहिए. அதை பாதுகாக்கும் பொறுப்பு ஆசாரியர்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது. उसे रक्षा करने वाला जो है जो जिम्मेदारी जो याजक के पास दिया गया है. இது எதை காண்பிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ये किसे दर्शाती करके हम जानते हैं. இருப்பினும் இந்த அக்னி என்ற வார்த்தையிலே நாம் சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். इस अग्नि के नाम के जो शब्दों पर कुछ वचनों को हम पढ़ने वाले हैं. முதலாவது அக்னி என்ற வார்த்தையை யாத்ராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். पहले अग्नि नामक शब्द को निर्गमन किताब में हम पढ़ सकते हैं. அங்கே நாம் தெரிந்திருக்கிறபடினாலே நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். और वहां पर जो है मैं उस वचन को मैं आपको याद दिलाता हूं. எரியும் முட்செடியில் ज्वालितिरुगिற அக்னியில் தேவன் வெளிப்பட்டார். और जलने वाले काटिले झाड़ में जो आग सा परमेश्वर प्रकट हुआ. அது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். और निर्गमन किताब 3 अध्याय में जो 1 से लेकर 10 वचन पढ़ते समय उसे पढ़ सकते हैं. அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் ஜோதி வடிவில் இருக்கிறார் என்று பெரும்பான்மையான மக்களுடைய நம்பிக்கை. और सब कुछ बनाया परमेश्वर जो ज्योतिमय परमेश्वर करे सब लोग की जो है एक जो मानने वाला बात है. மோசே என்ற மனிதனுக்கு அந்த மீதியான் தேசத்திலே அந்த ஓரே பர்வதத்தின் அருகிலே அவர் வெளிப்படுகிறார். और मूसा को होरे पर्वत के निकट परमेश्वर जो प्रकट होता है. அவருடைய அக்னி அங்கே முட்செடியிலே வந்து இறங்குகிறது. और उनकी अग्नि जो काटिले झाड़ में उतर आती है. எரிகிற அந்த முட்செடி அழியவில்லை, ஆனால் எரிந்து கொண்டிருக்கிறது. जलने वाला काटिला झाड़ वो जलकर जो है मिट नहीं गया लेकिन जलता ही रहा. அங்கே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மோசேக்கு அந்த காட்சி அற்புதமானதாக இருந்தது. वह भेड़ों को चरवा करने वाला मूसा के लिए जो वो अद्भुत रहा. ஆகவே கிட்ட நெருங்கி போய் அந்த அற்புதத்தை பார்ப்பேன் என்று வருகிறார். इससे निकट जाकर उस अद्भुत को देखना करके वो आता है. அவன் அந்த செடியின் கிட்ட நெருங்கி வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. उस काटिले झाड़ के निकट आते ही परमेश्वर का वचन आती है. அவனுடைய பெயரை சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். परमेश्वर उसके नाम को लेकर वहां बुलाते हैं. உன் பாதரட்சியை
கலற்றி விடு என்று சொல்லுகிறார். वो अपने जूतियों को निकालने के लिए कहता है. ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். परमेश्वर से बात करने शुरुआत करते हैं. 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். और 40 सालों से जो भेड़ों को चरवा करने वाला उस समय की बात है. அவனுடைய வயது 80 இடத்தில் அது நெருங்கி வந்து கொண்டிருக்கிற நேரம். उसका उम्र लगभग 80 के करीब आया था, उस समय की बात है. அப்பொழுது அவன் இருக்கிற இடத்தில் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அந்த ஓரே பர்வத்தின் அருகில் இருக்கிற முள்செடியில் அக்னியாய் இறங்கி வருகிறார். अतः वो रहने वाले स्थान पे होरे पर्वत के उस काटले झाड़ पर परमेश्वर अग्नि में रूप से उतर आते हैं. இந்த இடத்தில் அந்த அக்னி எதை காண்பிக்கிறது? और इस स्थान पर अग्नि किसे दर्शाती है? இந்த மோசேயை ஊழியத்திற்கு அழைக்கிற ஒரு அக்னியாக இருக்கிறது. और यहाँ पर मूसा को जो है सेवकाई के लिए बुलाने वाले अग्नि के तौर से दिखाई पड़ती है. 40 வருடங்கள் அவன் அந்த மீதியான் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். और 40 सालों से मीदियान में जो भेड़ों को चरवाहा कर रहा था. அவனுடைய நிலை எப்படிப்பட்ட நிலை? उसकी स्थिति किस प्रकार की थी? அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுகிற இடத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தவன். वो फिरौन की बेटी का पुत्र नामक स्थान पर वो जीवन बिताते रहा. அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவன். राजमहल की जिंदगी बिताते रहा. அவனுக்கு நிகர் வேறு ஒருவனுமே இல்லை. उसके तुल्य में समानता में और कोई नहीं था. அவன் எகிப்திய யூனிவர்சிட்டியிலே படித்து கற்று தேர்ந்து वो मिस्र देश की यूनिवर्सिटी में पढ़कर जो सिद्ध होकर வாக்கிலும் செய்கிலும் வல்லமை படைத்தவனாக இருந்தான். शब्दों में कामों में वो सामर्थी रहा. அடுத்து சர்வதேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பார்வோனுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆளக்கூடிய இளவரசனாக இருந்தான். वो पूरे देश को राज्य करने वाले जो है वहां पर उस राजगद्दी के स्थान पर रहने वाला था. இதெல்லாம் ஒரு சூழ்நிலையிலே இழந்து விட்டான். ये सब एक परिस्थिति में वो खो गया. அதனாலே அவன் எகிப்தை விட்டு விலகி மீதியானுக்கு ஓடி போனான். और जो वो मिस्र देश को छोड़कर मिदियान देश में भाग जाता है. 40 ஆண்டுகளாக அந்த வனாந்தரத்திலே சுற்றி சுற்றி வருகிறான். 40 सालों से उस रेगिस्तान में जो है वो घूमते आता है. ஆடுகளின் பின்னே சுற்றி சுற்றி வருகிறான். भेड़ों के पीछे वो जाते रहता है. அவன் படித்த படிப்பெல்லாம் மறந்து போனது. और जो कुछ पढ़ाई के थे सब कुछ भूल गया. அவனுக்கு வாக்கு வல்லமை இருந்தது, இப்பொழுது பேசக்கூட முடியாத நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டான். जो शब्दों में सामर्थ्य दिखाई पड़ा लेकिन अभी बोल भी नहीं पाया, उस परिस्थिति में ढकला गया. வனாந்தரத்திலே அவன் அலைந்து திரிந்தபோது மழை அவனை பட்சித்தது, பனி அவனை பட்சித்தது. और जो रेगिस्तान में जिसमें बारिश उसे पकड़ने लगी और ठंड उसे जो पकड़ने लगा. வெயில் அவனை பட்சித்தது. ஆடுகளோடு திரிந்ததனாலே ஆடுகளோடு ஆட்டின் சத்தத்தை தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறான். और धूप उसे पकड़ने भेड़ों के साथ रहने के लिए भेड़ों की आवाज भी वो सुनता रहा. 40 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் ஓஹோன்னு வாழ்ந்தவன். और 40 साल के पहले उसकी जिंदगी बहुत जो है अच्छा खूबसूरत था. இளவரசனாக வாழ்ந்தவன். और राजपुत्र के रीत से जीवन बिता रहा. சர்வதேசத்திற்கும் ஒரு பெரிய யூனிவர்சிட்டின்னு சொன்னா அது எகிப்திய யூனிவர்சிட்டி தான். और सारे देश के लिए मुख्य यूनिवर्सिटी यानी जो मिस्र देश का यूनिवर्सिटी था. அங்கே கற்றுக் கொடுக்கப்பட்ட சகல சாஸ்திரங்களை எல்லா துறைகளையும் கற்று தேர்ந்து வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானார். वो सिखा हर एक शास्त्र सीख निपुण होकर वो सामर्थ्य रहा. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன். और उस प्रकार की महिमा में जीवन बिताते रहा. இப்பொழுது இழந்த நிலைமையிலே அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் காணப்படும். सब कुछ खोकर भेड़ों को चरवा करने वाली स्थिति में दिखाई पड़ता है. அவனுடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. और उसका हृदय जो है तड़पता है. என்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் போகுமா? क्या मेरा भविष्य इस प्रकार ही चला जाएगा? என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் ஒரு சூனியத்தை நோக்கி போவதை போல இருக்கிறது. और क्यों मेरी जो है भविष्य सूर्य की ओर जाने जैसा लग रहा है. என்னுடைய படிப்புக்கு ஏற்ற ஒரு நிலை, ஒரு உயர்வு வரவில்லையே. और मेरी पढ़ाई के अनुसार एक उन्नति नहीं आया है. ஒரு பெரிய வாழ்க்கையை எதிர்நோக்கி கொண்டிருந்தேன், அதை இழந்து போய் விட்டேனே. एक बड़ी जिंदगी को मैं अपेक्षा कर रहा था, उसे मैं खो चुका हूं. என்ற நிலையில் அந்த 40 ஆண்டுகள் அவன் கடந்து வந்தான். और उस स्थिति में 40 साल वो घूमते आया. அந்த சூழலில் தான் பரலோகத்தின் தேவன் அக்னியாய் இறங்கி வருகிறார். और उस परिस्थिति में अग्नि में परमेश्वर उसके बीच उतर आते हैं. அது ஒரு அற்புதமாய் தெரிந்ததனாலே மோசே நெருங்கி வருகிறான். वो अद्भुत सा दिखाई पड़े इसलिए वो करीब आता है. அப்பொழுது ஆண்டவருடைய குரல் ஒலிக்கிறது. अतः परमेश्वर की आवाज सुनाई पड़ती है. இதுவரைக்கும் ஆடுகளின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தான். अब तक भेड़ों की आवाज सुनता रहा. 40 ஆண்டுகளுக்கு முன்னே தாய் தகப்பனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். और 40 सालों के पहले माता पिता की आवाज सुनता रहा. அவருடைய நண்பர்களின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். उनके मित्रों की आवाज सुनता रहा. பறவைகளின் சத்தம், மிருகங்களின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தான். और जानवर पक्षियों की आवाज सुनता रहा. அவன் வாழ்க்கையில இப்பொழுதுதான் முதலாவது இறைவனுடைய குரலை அவன் கேட்கிறான். अपनी जिंदगी में पहली बार वो परमेश्वर की आवाज को सुनता है. தெய்வம் அந்த முச்செடியில் இறங்கி வந்த அக்னியா இறங்கி வந்து அவனை பெயரை சொல்லி அழைக்கிறார். परमेश्वर इस काटिले झाड़ में अग्नि में रूप में उतर आकर उसके नाम लेकर पुकारता है. மோசே मूसा है मूसा. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. जिस स्थान पर तो खड़ा है वो पवित्र स्थान. கால்களில் போட்டிருக்கிற பாதரட்சியை கழற்றி விடு. अपने पांवों से जूतियों को उतार दे. நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறேன். और मैं तुझे मिस्र देश भेजने वाला हूं. அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள், और जो गुलाम में पड़े हुए लोग, அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து
और गुलामीपन के जुओं को तोड़कर அந்த ஜனங்களை நான் விடுவிக்க போகிறேன். उन लोगों को मैं छुड़ाने वाला हूँ உன் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை और अपने पिता का जो परमेश्वर अब्राहम ईसाक और याकूब का परमेश्वर जो प्रतिज्ञा दिया था அவரோடு செய்த அந்த உடன்படிக்கையை उनके साथ किया वो उस वाचा को நான் उन வழியாக நிறைவேற்றப் போகிறேன். मैं तेरे जरिए से पूरा करने वाला நீ வா हूँ என்று கர்த்தர் அழைத்தார். और तू आकर के परमेश्वर ने बुलाया அவன் வர மறுத்தான். और वो आने इनकार किया அதற்கு அவனுடைய சரீரத்தின் பலவீனத்தை சுட்டி காண்பிக்கிறார். उसके लिए वो शरीर की निर्बलता को वो बतलाता है எனக்கு பேச முடியாது, मैं बोल नहीं पाऊंगा நான் வாக்கு வல்லவன் அல்ல, और मैं जो बोली में सामर्थ्य வேற नहीं யாரையாகிலும் அனுப்புங்க சாமி, और किसी को भेजो परमेश्वर எனக்கு முடியாது. मुझसे हो नहीं पाएगा ஆனா ஒரு காலத்துல அவன் உள்ளத்திலே ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. और कभी कभार उसके मन में इस बात चल रहा था இந்த அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவன் நம்பிக்கை வைத்திருந்தார். और इस गुलाम में पड़े हुए लोग मुझे स्वीकार करेंगे उस भरोसा रखा था அவனுடைய நம்பிக்கைக்கு மாறான ஒரு சூழ்நிலை உண்டானதினாலே அவன் அந்த இடத்தை காலி செய்து விட்டு போய்விட்டான். उसके भरोसे के विरोध में कार्य होने के निमित्त वहां से वो खाली करके चला गया ஆனால் இப்பொழுது அழைப்பு வருகிறது, या बुलावट आती है நான் வர முடியாது என்று சொல்லு. और मैं आ नहीं पाऊंगा कहता है அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், तो परमेश्वर ने कहा வாயை உருவாக்கினவன் நான், और मुंह को बनाने वाला मैं हूं கண்ணை உருவாக்கினது நான், और आंख को बनाने वाला मैं हूं நீ வான்னு கூப்பிட்டார். और तू आ करके बुलाए நான் உனக்கு வாயா இருப்பேன். और मैं तेरे लिए मुंह बनकर रहूंगा உன்னுடைய சரீர பலவீனத்தை நீ பெரிதாய் நீ பார்க்க வேண்டாம். शरीर की निर्बलता को तो बड़ा करके ना देखना உன் சரீரத்தில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் सरी, अच्छा तेरे शरीर में जिस भी जो है जो अंग जो है उसमें कमजोरी रहे உன்னுடைய சரீரத்தில் உள்பகுதியா இருக்கட்டும் வெளிப்பகுதியா இருக்கட்டும் எந்த பார்ட்ஸ் பிரச்சனைக்குள்ளதாக இருந்தாலும் और तेरे शरीर में चाहे भीतरी हो या बाहरी रूप से हो जिस अंग जो है वो कमजोर रहेगी அதை சுகப்படுத்தி அதை பயன்படுத்துகிற கர்த்தர் நான் என்று சொன்னார். उसे चंगा करके इस्तेमाल करने वाला परमेश्वर मैं करके कहा ஆனாலும் அவனுக்கு நம்பிக்கை வைக்க முடியவில்லை. फिर भी वो भरोसा कर नहीं पाया மீண்டும் அவன் பின்வாங்கினான். फिर से वो पीछे हटने लगा அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சகோதரன் ஆரோன் இருக்கிறான், तब परमेश्वर के तेरा जो भाई आरोन है அவனோடு இணைந்து நீ ஊழியத்தை செய்யலாம் उसके साथ मिलकर तू सेवा कर सकता है என்று சொல்லி கர்த்தர் அவனை தன்னுடைய அழைப்புக்குள்ளே கொண்டு வந்தார். और कहते परमेश्वर अपनी बुलावट के अंदर उसे लेकर आते हैं இந்த அக்னி எதை காண்பிக்கிறது? इस अग्नि किसे दर्शाती है தம்முடைய சேவைக்கென்று மனிதனை அழைக்கிறதை காண்பிக்கிறது. अपनी सेवा के लिए मनुष्य को बुलाता हुआ அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பது பரலோகத்தின் திட்டம். और गुलामीपन में रहने वाले लोग छुटकारा पाना है करके परमेश्वर की योजना है இஸ்ரவேலிய மக்கள் அபிரகாமின் சந்ததியார் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். और जो अब्राहम के वंश जो मिस्र देश में गुलामीपन में पड़े 400 हैं ஆண்டுகளாக அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். 400 सालों से गुलामीपन में पड़े हैं அவர்கள் அந்த எகிப்திய ஜனங்களோடு நெருங்கி பழகி அந்த பாரம்பரிய கட்டுக்குள் வந்து விட்டார்கள். वो मिस्र देश में रहकर उनकी परंपरा के अंदर आ चुके हैं அவருடைய பழக்க வழக்கங்களுக்குள்ளே வந்து விட்டார்கள். उनकी आदतों के अंदर आ चुके हैं அந்த பாரம்பரிய கட்டுகளை உடைத்தெறிய வேண்டும். उस परंपरा की बंधनों को तोड़ना चाहिए அடுத்து எகிப்து முழுவதையும் பார்வோன் அரசாண்டு கொண்டிருக்கிறார். उसके बाद जो है फिरौन पूरे मिस्र देश पर राज्य कर அவருடைய रहा है। கரத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். उसके हाथों से छुड़ाना चाहिए அது மாத்திரமல்ல, उतना ही नहीं தேவனுடைய கோபம் அந்த தேசத்தின் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. परमेश्वर का क्रोध उस देश पर उतरता रहा அதிலே வாக்குத்தத்தத்தின் சந்ததிகளும் சிக்கிவிடும். और उस पर प्रतिज्ञा के वंश भी फंस जाएंगे ஆகவே அந்த கோபத்திலிருந்தும் விடுதலையாக்கப்பட வேண்டும். इसलिए उस क्रोध से भी जो बचाया जाना चाहिए சங்கார தூதருடைய கரத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். और विनाश करने वाले दूत के हाथों से बचना चाहिए விதமான ஒரு பெரிய திட்டத்தோடு தான் கர்த்தர் அக்னிமயமாக இறங்கி அவனோடு கூட பேசுகிறார். इस प्रकार की बड़ी योजना के साथ परमेश्वर अग्निमय रूप से उतरकर उसे நீ बातें வா, करता है। நான் உன்னை அனுப்புவேன். तू आ मैं तुझे भेजूंगा உன் சரீரத்தில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, तेरे शरीर में चाहे जिस भी जो इलाके में जो அந்த कमजोरी பகுதியை है சுகப்படுத்துகிற கர்த்தர் நான். उस इलाके को चंगा करने वाला मैं हूँ நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். और मैं तेरा चंगा करने वाला यहोवा हूँ நீ வா, நான் உன்னோடு கூட இருப்பேன். तू आ मैं तेरे साथ रहूंगा பின்னாடி யோசுவாட்ட அப்படிதான் பேசினார். और उसके बाद योशू से वैसे बातें நான் की யோசுவோடு இருந்தது போல जैसे मूसा के साथ நான் था। உன்னோடும் இருப்பேன். मैं तेरे संग भी रहूंगा பலங்கொண்டு திடமனதாயிரு. और हिवाई बांधो और जो मजबूत रहे கலங்காதே, திகையாதே. और व्याकुल न और न डरना நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருப்பார். जहां कहीं तू जाए तेरा परमेश्वर यहोवा तेरे साथ என்று रहेगा। மோசேயின் ஊழியக்காரராகிய யோசுவாவையும் கர்த்தர் அப்படித்தான் பலப்படுத்தினார். मूसा का सेवक योशू को परमेश्वर वैसा ही बल से भरते हैं ஆகவே அந்த சரீரத்தின் பலவீனமான பகுதியை சுட்டி காண்பித்து தேவனுடைய அழைப்பை அல்லல் தட்டக்கூடாது. उस शरीर की निर्बलता का जो अंग को बतलाते परमेश्वर की बुलावट को इनकार नहीं करना है। தேவன் அழைக்கிறார் அந்த அக்னி மூலமாக.
மூலமாக परमेश्वर बुलाते उस अग्नि के जरिए, இழந்து நிற்கிற இவனுக்கு திரும்ப ஈடுகட்ட விரும்புகிறார். और जो टूटा हुआ इसे फिर से बांधने के लिए परमेश्वर चाहता है, அவன் ஓஹோ என்று வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை இழந்து போயிருந்தான், அவனுக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறார். और जो अच्छा जीवन बिता रहे थे, जो खो गया था, फिर से परमेश्वर से जीवन देना திரும்ப चाहता அவனை है, மகிமைப்படுத்த விரும்புகிறார். फिर से उसे महिमा में करना चाहता है। அவனுக்கு சுயமாய் சம்பாதித்த அந்த சம்பாத்தியம் அல்ல, தேவனே கொடுத்த சம்பாத்தியமாக இருக்க வேண்டும். और स्वयं से कमाया वो कल परमेश्वर से देना चाहिए। அவனே தன்னுடைய ஞானத்தினாலே அறிவினாலே புத்தினாலே சம்பாதித்த அந்த கனம் அல்ல, தேவனாலே அந்த கனம் வர வேண்டும். अब वो स्वयं से जो कमाए वह ज्ञान आदर सम्मान परमेश्वर से आदर सम्मान देना चाहिए। ஆகவே ஒரு 40 ஆண்டுகள் அவன் கடந்து போகும்படி கர்த்தர் செய்தார். जैसे 40 साल बिताने परमेश्वर अनुग्रह किया, இப்பொழுது அவனை நேரடியாக அழைக்கும்படி அக்னியாக இறங்கி வந்து और अब सीधा आमने सामने बुलाने परमेश्वर अग्नि में रूप से उतर आते हैं। கர்த்தர் அழைக்கிறவர், परमेश्वर बुलाने वाले, நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக மனிதர்களை அழைத்துக் वो கொண்டு अपनी योजना को पूरी करने के लिए मनुष्य को बुलाता है। இவனுடைய பிதாவாகிய ஆபிரகாமையும் கர்த்தர் அழைத்தார் என்று தன் வேதம் சொல்லுகிறது. और पिता अब्राहम को भी परमेश्वर बुलाया करके शास्त्र कहती है, நீ புறப்படு, நான் உனக்கு தேசம் தருவேன், சந்ததியை தருவேன் என்று வாக்களித்து அவனை அழைத்தார். तू जा, तुझे मैं देश को दूंगा और वंश को दूंगा करके परमेश्वर प्रतिज्ञा देकर बुलाते हैं। எலியாவின் வழியாக எலிசாவை அழைத்தார். और एलिया के जरिए परमेश्वर एलीशा को बुलाते हैं। மோசேயின் வழியாக யோசுவாவை அழைத்தார். मूसा के जरिए परमेश्वर यहोशू को बुलाते हैं। பவுலை அழைத்த கர்த்தர் பவுலின் வழியாக தீமோத்தேயுவை அழைத்தார். और पौलुस को बुलाने वाला परमेश्वर उसी रास्ते में तीमुथियुस को बुलाते हैं। இந்த அக்னி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? इस अग्नि हमें सिखाने वाला कार्य क्या है? எல்லாத்தையும் படைத்த இறைவன் ஜோதியாயிருக்கிற தெய்வம் மனிதர்களை தம்முடைய சேவைக்கென்று அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை கற்றுத் தருகிறார். और सबको बनाए बस ज्योतिमय परमेश्वर सेवकाई के लिए मनुष्य को अपनी ओर वो बुलाते हैं। அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். उस बुलावट को पालन करने वालों को परमेश्वर आदर करते हैं। அழைக்கப்பட்ட மோசேயை எகிப்துக்கு அனுப்பி கர்த்தர் பார்வோனை கீழ்ப்படுத்துகிறார். और बुलाए हुए मूसा को जो परमेश्वर मिस्र देश भेजकर जो है फिर उनको अधीन कराते हैं। அடிமைத்தனத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரேலிய மக்களின் அடிமைத்தனத்தை கர்த்தர் தகர்த்தெறிந்தார். और गुलामी पर में जीने वाले इस्राएलियों के जो कार्य को परमेश्वर तोड़ देते हैं। சங்கார தூதன் இறங்கி வந்து சங்கரிப்பான் என்று சொல்லி और विनाश करने वाला दूत तक विनाश करेगा कहते हुए வாக்குத்தத்தத்தின் சந்ததியை பாதுகாக்கும்படியாக प्रतिज्ञा के वंश को बचाने के लिए பஸ்காவின் ஆசரிப்பை நியமித்து கொடுத்தார். और फसह को जो मनाने के लिए परमेश्वर ने सिखाया। வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு और घर के लिए मेमना को जो चुनकर ஒவ்வொரு வீட்டின் மேற்சட்டத்திலும் வீட்டின் அந்த நிலைக்கால்களிலும் அந்த ரத்தத்தை பூச வேண்டும். और हर एक जो घर के दीवारों में खिड़की में उस लहू को छिड़कना चाहिए। ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை பிடித்து அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டின் நிலைக்கால்களில் மேற்சட்டத்தில் பூச வேண்டும். उस मेमना को मारकर उसके लहू को निकालकर वहां पर घरों में लगाना चाहिए। அப்படி செய்தால் சங்கரிக்கிற தூதனுடைய கரத்துக்கு தப்பலாம். ऐसे करने पर विनाश करने वाले स्वर्गदूत के हाथों से बच सकते हैं। பாவம் செய்கிற ஆத்மா சாகும். पाप करने वाला प्राण मरेगी। பாவத்தின் சம்பள மரணம். पाप की मजदूरी मृत्यु है। தேவன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் மேலும் அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். और परमेश्वर पूरे मनुष्य के जो मानव जाति पर उस ஆதி மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே और आदि पुरुष और स्त्री की आज्ञा उल्लंघन के விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே और जो हटाए वह फल को खाने के निमित्त அந்த மரண தீர்ப்பு மனித சமுதாயத்தின் மேல் செலுத்தப்பட்டது. उस मृत्यु का जो दंड जो है मानव जाति के ऊपर जो दिया गया, அந்த தேவனுடைய கோப தீர்ப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதற்கு उस परमेश्वर के क्रोध से बचने के लिए ஆண்டவர் அன்றும் மனிதர்களை அழைத்துக் கொண்டிருந்தார். परमेश्वर उस दिन मनुष्य को बुलाते रहा, இன்றும் அழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். आज भी मनुष्य को बुला रहा है। நம்மையும் அழைத்தபடினால்தான் இந்த இடத்திலே வந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். हमें भी बुलाए इसलिए स्थान पर आकर बैठे हुए இது हैं। பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய திட்டமாக ये இருக்கு. स्वर्गीय परमेश्वर की योजना है। ஆகவே ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு ஒன்று தேர்ந்தெடுத்து அடிக்கப்பட்டது. हर घर के लिए मेमना चुनकर मारा गया। இந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டபடினாலே इस मेमने का लहू जो लगाए जाने के சங்கரிக்கிற தூதன் வந்த பொழுது और जो विनाश करने वाला दूत आते இந்த समय ரத்தம் பூசப்பட்ட வீடுகளை விட்டு கடந்து போய்விட்டார். जिन घरों में लहू लगाया गया वहां से वो जाते रहा। ரத்தம் பூசப்படாத வீடுகளுக்குள்ளே சங்கரிக்கிற தூதன் பாய்ந்தார். और जिन घरों में लहू लगाया नहीं गया முதற் பேர்களை சங்கரித்தார். और फिर वहां उन्हें सबको विनाश किया। முதற் பேர்களை சங்கரிக்கிறார். पहिलौठों को विनाश करता है। இவ்விதமான சங்கரிப்பு அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. इस प्रकार का विनाश वहां पर होता रहा। எகிப்து தேசம் முழுவதும் மரண ஓலம் கேட்கிறது. पूरी जो मिस्र देश में मृत्यु की घोषणा हो रही है। ஆனால் இஸ்ரேலிய மக்கள் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்குள்ளே இருந்தபடினால் लेकिन इस्राएली लोग जो लहू लगाए हुए घरों के अंदर थे, அவர்கள் விடுதலையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். वे छुटकारा को अनुभव करते रहे। மரணத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களைப் போல் காணப்பட்டார்கள். जो मृत्यु से छुटकारा पाए लोग जैसे दिखाई पड़े। அதற்கு பிறகு இந்த இஸ்ரேலிய மக்களை மோசே அழைத்துக் கொண்டு வருகிறார். उसके बाद इस इस्राएल लोग को मूसा लेकर जाते हैं। செங்கடல் கிட்டே வந்து நிற்கிறார். लाल समुद्र की बाजू में आ जाते हैं। ரெண்டு பக்கம் மலை சூழ்ந்திருக்கிறது. और दोनों बाजू में जो है ஒரு பக்கம் கடல், एक जगह पर समुद्र, அந்த
கடலை தாண்டி போக வேண்டும். उस समुद्र को पार करके जाना है. பின்னாடி திரும்பி பார்த்தால் பார்வோனும் பார்வோனுடைய சேனைகளும் ரதத்திலே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். और पीछे मुड़कर देखने पर फिरौन उसकी सेना जो रथ में आ रहे हैं. எல்லா பக்கமும் நெருக்கமும் இடுக்கமுமாக இருக்கு. हर जगह पर संकट और क्लेश दिखाई पड़ती है. மீட்கப்பட்டவர்களுக்கு அப்படி ஒரு சூழல். छुटकारा पाए हुओं को वैसी परिस्थिति. ஆண்டவரை நோக்கி பார்த்தான் மோசே. परमेश्वर को देखा मूसा. ஆண்டவர் கடலை செங்கடலை தடுத்தார். हाँ, परमेश्वर लाल समुद्र को दो भाग किया. அவர்கள் கரையேறினார்கள். वे वहां से फिर पार करके चले திறந்த வெளி गए. மைதானத்திலே தேவனை ஆராதித்தார்கள். और जो खुले मैदान में जैसे परमेश्वर की आराधना की है. மகிமையின் கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று பாடினார்கள். और महिमा में परमेश्वर विजय दिलाया करके जो गाने लगे. வல்லமையுள்ளவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று பாடினார். और सामर्थ्य परमेश्वर महान कार्य किया करके गाने लगे. இப்பொழுது தொடர்ந்து வந்து கொண்டிருந்த பார்வோன் अब लगातार पीछा करने वाला फिरौन. அவர்களைப் போல அந்த செங்கடலின் நடுவே அவன் கடந்து போக அவன் விரும்பினான். और उनके जैसे जो है और उस लाल समुद्र में जो प्रवेश करने के लिए वो அப்பொழுது सोचा. கர்த்தர் மோசேயிடத்தில் சொன்னார், உன் கோலை நீட்டு என்று சொன்னார். तब परमेश्वर मूसा से कहा अपनी लाठी को आगे बढ़ा करेंगे. உடனே பிரிந்து நின்ற செங்கடல் ரெண்டு ஒன்றாய் சேர்கிறது. और जो खुला हुआ लाल समुद्र फिर से जो एक साथ पानी से भरने लगा. அது பலமாய் வந்து ஒன்றோடொன்று மோதிய பொழுது அந்த தேர் அந்த ரதங்கள் தூக்கி எறியப்பட்டது. और जो बल के साथ वो एक हाथ आने समय पर जो ऐसा रथ से उठाकर फेंका गया. குதிரைகளும் குதிரை வீரர்களும் தலைகீழாக டைவர்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. घोड़े और घोड़े के जो सारे व्हील डाइवर्ट होकर आते रहे. சர்வதேச தலைவன் பார்வோன் அந்த காலகட்டத்தில் அவனும் டைவர்ட் ஆயிட்டு இருக்கான். और उस देश का जो है मुख्य जो फिरौन भी वो भी डाइवर्ट होते रहा. தேவன் அவர்களை மூழ்கடித்தார். परमेश्वर उन्हें डुबा दिया. தெய்வ மக்களை தொடர்ந்து வருகிற தீய சக்திகள் முடங்கும். परमेश्वर के लोगों को पीछे करने बुरी शक्ति वो मिटाई जाएगी. மீட்கப்பட்டவர்களை தொடர்ந்து வருகிற அந்தகார வல்லமைகள் முடங்கும். छुटकारा पाए लोगों को पीछा करने वाली बुरी शक्तियां मिट जाएगी. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டு இருக்கிறார். क्योंकि मेमने के लहू से वे छुटकारा पाए हैं. அது மோசேயின் காலத்தில் அவ்விதமாக கர்த்தர் இந்த நியமத்தை கொடுத்திருந்தார். तो मूसा के समय पे परमेश्वर उस कार्य को दिया था. நமக்கு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அல்ல, हमारे लिए घर हर घर के लिए मेमना நமக்கு नहीं. சர்வதேசத்திற்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. और सारे देशों के लिए एक ही முழு मेमना. மனித குலத்தை மீட்கும்படியாய் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டது. पूरे मानव जाति को बचाने के लिए एक ही जो मेमना स्वर्ग से भेजा நதியிலே गया. யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்துகிறார். और जो यर्दन के नदी पर जो है நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். तुम्हारे बीच में अनजान व्यक्ति जो बीच मंडला நானும் இவரை அறியாதிருந்தேன். और जो मृत्यु से नहीं जानता रहा. என்னை ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாய் அனுப்பினவர் ஒன்றை சொல்லி அனுப்பினார். मुझे बपतिस्मा देने भेजने वाले बोलकर भेजा है. நீ யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதை காண்பாயோ, तू जिस पर पवित्र आत्मा उतरता तो देखेगा. அவர்தான் சர்வதேச மனித சமுதாயத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற தேவாட்டுக்குட்டி. और वो सारे मानव जाति के पापों को मिटाने वाला परमेश्वर का मेमना है. அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று தேசத்துக்கு वो அறிமுகப்படுத்தினார். संसार के लोगों के जो पापों को मिटाने वाला जो मेमना करके वो परिचय दिलाता है. இஸ்ரவேலரை மீட்டது ஒரு மிருகமாகிய ஆட்டுக்குட்டி. और इस्राएलियों को छुड़ाया था एक जानवर सा मेमना. நம்மை மீட்கும் ஆட்டுக்குட்டி और हमें छुड़ाने वाला मेमना. அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் और सब कुछ बनाने वाला परमेश्वर மாம்சத்திலே நமக்காக வெளிப்பட்டார். शरीर में हमारे लिए प्रकट हुआ. கன்னி மரியாளுடைய கர்ப்பப்பையை தெரிந்து கொண்டு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மூலமாக நம் மத்தியிலே और பிரசன்னமானார். कुंवारी मरियम के गोद को चुनकर एक शरीर को चुनकर उसके जरिए हमारे बीच में वो दर्शन हुआ. பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். वो जन्म हुआ, बड़ा हुआ, भलाई करता हुआ घूमता रहा. இறுதியாக சிலுவையிலே தன்னை தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். और अंत में क्रूस पर बलिदान से अपने आप को अर्पण किया. அவருடைய ரத்தம் முழுவதும் பூமியிலே சிந்தி முடித்தது. उनकी पूरी लहू जो पृथ्वी पर जो है बह निकली. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. और क्रूस पर मारा हुआ यीशु को देखने वाला कोई भी है वो लज्जित नहीं அந்த होगा. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கிறது, நீக்குகிறது, சுத்திகரிக்கிறது. उस यीशु मसीह के सारे पापों को हटाकर शुद्ध करती है, बचाती है. நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் வெட்கப்படுத்தாதபடி பிரகாசம் உள்ளவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். उनके ऊपर कोई भी लज्जित न हो तो प्रकाशित होता हुआ परमेश्वर बदलते रहता है. இவ்வளவு பெரிய மீட்பின் செய்தியை சுமந்து செல்லும்படியாக इतनी बड़ी छुटकारा का संदेश लेकर जाने के लिए அன்றது அக்னியின் வழியாக அழைத்த கர்த்தர் उस दिन अग्नि में रूप से बुलाने वाला परमेश्वर இன்றைக்கும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். आज भी वो बुलाते रहता है. நமக்கு அழைப்பு கொடுத்த கர்த்தர் हमें बुलावट देने वाला परमेश्वर இன்னும் கோடா கோடிக்கு கர்த்தர் அழைப்புகளை கொடுக்க வேண்டும். और करोड़ों करोड़ों को बुलावट परमेश्वर देना चाहिए. இந்த ஆட்டுக்குட்டியினுடைய சிலுவை மரணத்தின் செய்தி சுமந்து செல்லப்பட வேண்டும். इस मेमने की जो क्रूस की मृत्यु का संदेश उठाकर लिया जाना चाहिए. அக்னியின் வடிவத்திலே இறங்கி மோசேயை அழைத்து அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை விடுவித்த கர்த்தர் और अग्नि में रूप से जो उतर कर मूसा को बुलाकर जो गुलामीपन में छुड़ाने वाला परमेश्वर அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனையும் அப்படியே கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். और बुलाए हुए हर एक परमेश्वर के मनुष्य को वैसे इस्तेमाल करना चाहता है. சிலுவை கொடி உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும். क्रूस का झंडा ऊपर लहराया जाना சிலுவையில் चाहिए. அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் நாமம் ஓங்கி முழங்கப்பட வேண்டும்.
வேண்டும். क्रूस पर मारा हुआ यीशु का नाम जो गूंज उठना चाहिए. அவருடைய பலியினால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த ரத்தம் மக்களை சந்திக்கும்படி நாம் பேச வேண்டும். उनकी बलि से जो है मुलाकात के उनका लहू लोगों से बातें करना பவுல் चाहिए. இப்படி குறிப்பிடுகிறார் கலாத்திய சபைக்கு. अब पौलुस इस प्रकार कहता है गलाती कलीसिया के लिए, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். और मसीह जो क्रूस पर मारा वो प्रत्यक्ष रूप में तुम्हारे सबके सामने दिखाई पड़ा. ஆகவே நம்ம எத்தனை பாட்டி கதைகள் தாத்தா கதைகளை நாம் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாலும், और कितने दादा दादियों का संदेश जो है प्रचार करने पर भी, அதாவது சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சொல்லுவாங்க ஆபிரகாம் தாத்தா நோவா தாத்தான்னு சொல்லுவாங்க. और संडे क्लास के लोग बताते हैं अब्राहम दादा नोवा दादा எஸ்தர் பாட்டி ரூத் பாட்டி. और एस्तर दादी रूत दादी. இந்த பாட்டி கதைகள் இந்த தாத்தா கதைகள் எல்லாம் நாம் சொல்லலாம். इस दादा दादी के कहानी को बोल सकते हैं, சொல்லப்பட வேண்டியது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி. लेकिन बोला जाने वाला कार्य मसीह मारा हुआ यीशु के बारे में. அந்த கிறிஸ்துவின் ரத்தம் தான், விலையேறப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் மனுஷனை மீட்கிறது. उस बहुमूल्य जो मेमने का लहू ही मनुष्य को छुड़ाती ஒவ்வொரு है. மனிதனுடைய ஆன்மாவை மீட்கக்கூடிய வல்லமை அந்த விலையேறப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். और हर एक मनुष्य के जो प्राण को छुड़ाने वाला सामर्थ पाए बा उस मेमने का लहू है, வேற எதனாலையும் மீட்பு கிடையாது. और किसी बात से छुटकारा नहीं है. எப்படி மோசேயை கொண்டு லட்சோபலட்ச ஜனங்களை மீட்டெடுத்தாரோ, जैसे मूसा के जरिए लाखों लोगों को उद्धार किया, छुड़ाया, அதுபோல் அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை, वैसे गुलामीपन में रहने वाले लोग, பாவத்திற்கு அடிமையா இருக்கிற ஜனங்களை, पाप के लिए गुलाम रहने वाले लोग, வியாதி நோய்களுக்கு அடிமையா இருக்கிற ஜனங்களை, अब बीमारी के जो गुलाम रहने वाले लोग, சாபத்திற்கு அடிமையா இருக்கிற ஜனங்களை, शराब के गुलाम रहने वाले लोग, பார்வோன் அந்த பிசாசுக்கு அடிமையா இருக்கிற ஜனங்களை, और फिरौन उस शैतान का गुलाम रहने वाले लोग, பாவம் செய்வதனாலே தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்கிற அந்த ஜனங்களை, और पाप करने से परमेश्वर क्रोध के रहने वाले उस இந்த लोग, உலகத்தோடு ஒத்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, உலகத்தோடு உலகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த பாரம்பரிய கட்டுகளுக்குள் இருக்கிற ஜனங்களை इस संसार के साथ मिल चुके परंपरा में जो रहने वाले लोगों को छुड़ाने के लिए, விடுவிக்க வேண்டும் என்பதாக ஆண்டத்தை படைத்த இறைவனுடைய திட்டம். और छुटकारा पाना चाहिए, सब कुछ बनाया परमेश्वर की योजना அந்த है. திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். उस योजना को जो पूरा करने परमेश्वर बुलावट को दे रहा है. அழைக்கப்பட்ட தேவனுடைய மனுஷனுக்குள்ளே இது அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கும். अब बुलाए हुए परमेश्वर के मनुष्य में अग्नि में रूप से उतर रहा है, சதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். और आलस में रहे सावधान ஆவியிலே அனலாயிருங்கள். आत्मा में उन्माद रहो, ஒருபோதும் அந்த அக்கினி அவிந்து போக கூடாது. और कभी उस अग्नि बुझना नहीं அது चाहिए, அனல் மூட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். उसे लगातार प्रज्वलित करना அந்த चाहिए. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உயிர் மீட்சி உண்டாக்கி கொண்டிருப்பாராக. उस पवित्र आत्मा उतर के लगातार उसमें जीवन दिलाते रहेंगे. தடைகள் உடைக்கப்படட்டும், रुकावट तोड़ दिया जाए, பலவீனங்கள் தகர்க்கப்படட்டும், निर्बलता मिटा दिया जाए, எல்லா விதமான சாக்கு போக்குகளும் மறையட்டும். सभी प्रकार के जो कारण है जो मिटा दिया जाए. முழுமையாய் கர்த்தருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளட்டும். अपूर्व से परमेश्वर की सामर्थ्य में प्रबल करना है. யெரூபாபேலை பற்றி சகரியாவை கொண்டு கர்த்தர் இப்படி பேசினார். और जरुब्बाबेल के बारे में जकरिया के जरिए परमेश्वर बात करता है. 70 ஆண்டு காலம் அடிமைத்தனத்தில் இருந்து திரும்பி வந்ததான அந்த ஆபிரகாமின் சந்ததியை, और जो कई सालों से गुलाम रहने वाले अब्राहम के वंश को அந்த தாய்நாடு திரும்பி வந்த பொழுது अपनी जो मातृभूमि में और வேக வேகமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? பலிபீடம் கட்டி ஆராதித்தார்கள், जल से क्या करके वेदी बनाकर आराधना தேவாலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டார்கள். परमेश्वर बाबू का नींव डाले தடை வந்து விட்டது, और रुकावट आने लगी, தொடர முடியவில்லை. लगातार जारी रह नहीं पाया. ஆலயம் கட்டுகிற அந்த பணியை நிறைவேற்ற முடியவில்லை. उस भवन को बांधने वाला उस कार्य को पूरा அரசாங்கமே करने எதிராக पर- இருக்கிறது. और जो है सारा देश जो विरोध में உள்ள है, இருக்கிறவனும் தூண்டி விட்டுட்டு இருக்கான். और अंदर के लोग ही विरोध आ रहे हैं, முன்னேறி போக முடியவில்லை. और बाहर जा नहीं पा रहे हैं. மிகப்பெரிய தடை. अब बड़ा सा रुकावट சோர்ந்து है. போய் விட்டான் செருபாபேல். और जरुब्बाबेल निराश हो जाता है, அந்த ஜோஷுவா சோர்ந்து போய் விட்டான். उस योशु भी निराश हो जाता है, பிரதான ஆசாரியனாகிய சோர்ந்து போய் விட்டான். उस प्रधान याजक योशु को निराश हो जाता है. அவர்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது ரொம்ப கம்பீரமாக வந்தார்கள். वो बाबिलोन के साथ में बड़ी गंभीरता से आए, ஆனால் இப்பொழுது சோர்ந்து போய் நிற்கிறார். लेकिन अब निराश होकर खड़ा है. அந்த நேரத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசி சகரியாவின் மேல் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றினார். और उस समय परमेश्वर भविष्यद्वक्ता जकरिया पर अभिषेक उंडेला. செருபாபேலே, जरुब्बाबेल, உன் கையில் உள்ள தூக்கு நூலை என் கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது என்று கர்த்தர் சொன்னார். और अपने हाथ के उस धागा को जो मेरी आंखों से आनंद से देखता இந்த ஆலயத்தை கட்டும்படி இந்த வேலையை செய்யும்படி செருபாபேல் அஸ்திவாரம் போட்டான். और इस भवन को बांधने के लिए जरुब्बाबेल ने नींव को डाला. அவனை கொண்டே நான் கட்டி எழுப்ப போகிறேன். उसी के जरिए ही मैं बांधने वाला हूं, அவனை கொண்டே நான் பூரணப்படுத்துவேன். उसके जरिए ही मैं परिपूर्ण करूंगा, அவனை கொண்டே நான் மகிமைப்படுவேன். उसके जरिए ही मैं महिमा पाऊंगा. கர்த்தர் சொன்னபடியே जैसे परमेश्वर ने कहा, கர்த்தர் செருபாபேலை பலப்படுத்தினார். आप पर मैं जरुब्बाबेल को बल से சோர்ந்து भरता. போன அவன் தட்டி எழுப்பப்பட்டவரை போல எழும்பினார். और निराश हुआ जगाए व्यक्ति जैसे जो उठ गया, ஆசாரியனாகிய யோசுவா எழும்பினார். और याजक योशु उठ गया. தடைபட்டு நின்ற வேலைகள் மீண்டும் தொடங்க ஆரம்பித்தது. रुकावट हुए सारे काम फिर से शुरुआत होने लगी, ஆலய கட்டுமான பணிகள் மீண்டும் நடக்க ஆரம்பித்தது. और भवन का बांधकाम काम फिर से जारी होने लगी. ஏனென்றால் தேவனுடைய திட்டம் कि அது. परमेश्वर की योजना था वो. சோர்வுகள் மறைந்தது. निराश
निराशपन हटकर, எல்லா தடைகளும் நீங்கி सारी रुकावटें हटकर, அரசாங்கத்துடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாய் மாறியது. सरकार के सभी कार्य सहायता को அவர்கள் बदल சந்தித்துக் कर, கொண்டிருந்த சூழ்நிலைகள் தலைகீழாக जो மாற்றப்பட்டது. सामने की सारी परिस्थितियां जो उल्टा எல்லாம் बदल गया, தேவனுடைய திட்டம். सब परमेश्वर की योजना। அகிலாண்டத்தையும் படைத்த தேவனுக்கு எதிராக இந்த உலகத்தில் எந்த சக்தியும் எதிர்த்து போராட முடியாது. सब कुछ बनाया परमेश्वर के सामने किसी शक्ति विरोध आ नहीं सकती எல்லா है। சாத்தானுடைய சைனியங்களும் முடங்கும். सारे शैतान की सामर्थ्य जो जो टूट சாத்தானால் जाएगी, தூண்டப்பட்டவர்கள் முடங்குவார்கள். और शैतान से प्रेरणा के लोग भी जो मिटाए जाएंगे, கர்த்தர் உங்களை குறித்தும் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் கண்டிப்பாய் நிறைவேறும். और जो परमेश्वर तुम्हारे जरिए मेरे जरिए जो दिया है वो पूरा होगा, அந்த சோர்வுகளும் பலவீனங்களும் மறையும். और वो उस निराशपन से बदल जाएगी। கிருபையில் எழுப்பப்பட்டார். और सर्वबल उठाया गया, ஸ்தோத்திரம் மட்டும் வேலை செஞ்சிட்டு இருந்தா वो नींव डालकर जो काम कर रहा இடையில था, தடை வந்துருச்சு. और रुकावट आ गई, தடைகளை உடைத்து रुकावटों को तोड़कर கர்த்தர் அவருக்கு புதிய வாசலை திறந்து கொடுத்தார். परमेश्वर से नया द्वार दे दिया, ஆலயம் மீண்டும் வெகு வேகமாக கட்டி எழுப்பப்பட்டது. और फिर से जल्द भवन बांध कर खड़ा किया गया, பிரதிஷ்டை நாள் வந்தது. और जो उद्घाटन समय आया எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே सारे लोगों के बीच में கம்பீரமாக और गंभीरता से அங்கே கர்த்தர் மகிமைப்பட ஆரம்பித்தார். वहाँ परमेश्वर महिमा पाने लगा, எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். सारे परमेश्वर की महिमा எல்லாரும் करने लगे, துதித்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தார்கள். सारे धन्यवाद स्तुति करने लगे। இப்படி ஒரு மகிமையான காரியத்தை செய்வது தேவனுடைய திட்டம் அல்லவா? ऐसी महिमा में कार्य करना இது परमेश्वर की மனித योजना। ஞானத்தினாலே நடக்காது. ये मनुष्य के ज्ञान से மனித नहीं होगा, புத்தினாலே நடக்காது. मनुष्य की बुद्धि से அதனால नहीं होगा। கர்த்தர் சொன்னார், इसे परमेश्वर ने कहा, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ना तो बल से ना तो என்னுடைய शक्ति से, ஆவியானவரை அனுப்புவேன். मैं अपनी आत्मा को भेजूंगा, என்னுடைய ஆவி உன்னை நிரப்பும். मेरी आत्मा அந்த तुम्हें भरेगी, அபிஷேகம் உன்னை நிரப்பும். अभिषेक तुम्हें भरेगी, என்னுடைய ஆவியினாலே அது நடக்கும். मेरी आत्मा से उसे भरेगी। எல்லா மனுஷ சக்திகளும் தூக்கி எறியப்படும். सारे मनुष्य शक्ति उठाकर फेंका गया, உன்னை அழைத்த கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை உன்னை கொண்டு தான் செய்வார். और तुम्हें बुलाया परमेश्वर, जो कार्य तुम्हारे जरिए करना है वो तुम्हारे जरिए ही करेगा, தான் செய்யும். और वो निश्चय होगा। ஏனென்றால் கர்த்தருடைய அழைப்பு உங்கள் மேல் இருக்கிறது, என் மேல் இருக்கிறது. तो परमेश्वर की बुलाहट आपके ऊपर हमारे ऊपर है, உங்க மேலே என் மேலே அபிஷேகம் அதை கன்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கு. और आपके ऊपर मेरे पे जो अभिषेक जो उससे निश्चय कराती है। ஆகவே தேவனாய் கர்த்தர் அழைக்கிறவராக இருக்கிறார். जैसे परमेश्वर प्रभु जो बुलाने वाला परमेश्वर है, ஆபிரகாமை அழைத்தார், அவனை வழிநடத்தி கனப்படுத்தினார். और अब्राहम को बुलाया, उसे अगुवाई करके उसे आदर करता है, எலிஷாவை அழைத்தார், அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அவனை கனப்படுத்தினார். और एलीशा को बुलाया, उसे अभिषेक करके उसे आदर करता है। பவுலை அழைத்தார், அவனை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ செய்து முடித்து और விட்டார். पौलुस को बुलाया, जो उसके जरिए जो कुछ करना सब कुछ पूरा कर दिया। இப்படி அழைக்கப்பட்ட எந்த மனுஷனை நடுவழியிலே விடுகிறவர் அல்ல தேவனாகிய கர்த்தர். ऐसे बुलाने वाला परमेश्वर किसी को बीच रास्ते में छोड़ने वाला परमेश्वर नहीं है। எத்தனை சூழ்நிலைகள் வந்து முடக்கும்படியாக அது முயற்சித்தாலும் और जितनी परिस्थिति आकर जो है मिटाने के लिए कोशिश करेगी, கர்த்தர் அனைத்திலும் இருந்து விடுதலை ஆக்குவார். और परमेश्वर सभी बातों से छुटकारा देंगे, அத்தனை தடைகளையும் தூக்கி வீசுவார். उतनी रुकावटों को भी उठा அது फेंकेंगे, செங்கடலா இருந்தாலும் திறக்க வைப்பார். चाहे वो लाल समुद्र को उसे खोल देंगे, யோர்தானாக இருந்தாலும் தாண்ட வைப்பார். यरदन रही उसे पार எரிகோவா இருந்தாலும் உடைத்து வைப்பார். यरीहो रहेगा तो तोड़ देंगे। ஆயி என்கிற ஒரு சின்ன இடத்துல ஒரு பெரிய தடுமாற்றம் உண்டானது. और आई नामक छोटे स्थान पर आकर बड़ा सा ஆனால் होती है, திரும்பவும் கர்த்தர் யுத்தகலத்திலே அவர்களை நிறுத்தி ஜெயத்தை கொடுத்தார். फिर उसकी परमेश्वर युद्ध के स्थान पे खड़ा करके उसे विजय दिलाए। என் கால் சறுக்குகிறது என்று சொன்ன பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று என்று சொல்லுகிறாரே. और परमेश्वर मेरे पैर फिसलते प्रभु ने इसको पुकारती, आप मुझे संभाल दे हो। தடுமாற்றங்களும் சறுக்கல்களும் வரும் பொழுது கர்த்தர் சறுக்கி விட மாட்டார், தூக்கி எடுத்து நிறுத்துவார். और फिसलने वाले स्थान ठोकर आते हैं, परमेश्वर फिसलने नहीं देंगे, परमेश्वर उठाकर खड़ा करेंगे। அழைத்தவர் உண்மையுள்ளவர். बुलाने वाला परमेश्वर सच्चा है, அக்னி வழியாக தம்முடையவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். वो अग्निमय रूप से परमेश्वर बुलाता है, அழைத்தவர்களை நடுவழியில் விட்டு விடாதபடி और जिन्हें बुलाता है बीच में ना छोड़ते हुए, அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டு और लगातार उनकी आशीष करता है। தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो। அக்னி என்ற வார்த்தை தேவனுடைய அழைப்பை நமக்கு கற்றுத் தருகிறது. अग्नि नामक शब्द परमेश्वर की बुलावट को दर्शाती है। அதுபோல ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் वैसे उत्पत्ति किताब 19वां अध्याय 24 25 நாம் வாசிக்கிறோம். 24 और 25 वचन को पढ़ेंगे। அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் இழுத்து போட்டார். இங்கே நாம் வாசிக்கிற அக்னி தேவனுடைய நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. और यहाँ पढ़ने वाले अग्नि परमेश्वर को न्याय को दर्शाती है। இந்த அக்னி நமக்கு கற்றுத் தருகிற பாடம் தேவன் நியாயம் தீர்க்கிறவர். इस अग्नि सिखाने वाला कार्य परमेश्वर न्याय करता है। நம்ம சோதோமினுடைய
அந்த பட்டணத்தின் பாவங்கள் உயர்ந்து நின்றது. और सोदोम की पाप जो है वो ऊंचा रहा. ஆகவே கர்த்தருக்கு பிடிக்காத, கர்த்தர் விரும்பாத சில காரியங்களை அந்த பட்டணத்தின் மக்கள் விரும்பி செய்து கொண்டிருந்தார்கள். अब परमेश्वर के नापसंद कार्य को उस शहर के लोग वो करते रहे. ஆகவே இந்த பாவங்கள் அவர்கள் தொடர்ந்து விரும்பி அவர் செய்து கொண்டிருந்தபடியினால் और वो लगातार उसे करने के निमित्त கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்த்தார். परमेश्वर उन पर न्याय किया. நாம் எல்லாரும் ஆசாரியர்களாக, தேவனுடைய மனுஷர்களாக, ஊழியர்களாக இருப்பதனாலே அந்த விஷயம் நமக்கு தெரியும். हम सारे याजक परमेश्वर के मनुष्य होने के नाते उस विषय में पता है. நான் கடந்து போகிறேன். और मैं आगे जाता हूँ. மனம் திரும்பினால் பிழைக்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். और मन फिरने पर बच पाएंगे परमेश्वर कहता है. அந்த தீர்த்தரா சபையினுடைய ஒரு ஊழியக்காரி பெரிய அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கா. अब वो तियत्र कलीसिया की जो एक सेविका बड़ा सा जो अधर्म कर அதனாலே रहे हैं. கர்த்தர் அந்த சபைக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக வார்த்தைகளை கொடுத்தார். इसे परमेश्वर भविष्य होने से एक वचन को वहां पर देते हैं. அவள் தன் வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்பும்படி அவளுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன். उसे अपने वैश्यपन से मन फिराने के लिए मैंने एक मौका दिया. ஆனால் அவளோ அந்த மனம் திரும்ப மனம் இல்லாதவளா இருக்கிறார். लेकिन वो मन फिरने के लिए मन न रही उसे. ஆகவே அவளையும் அவளுடைய பிள்ளைகளையும் நான் கட்டில் கிடையாக்குவேன். इसलिए मैं उससे उसके बच्चों को मैं बिछौने में डाल दूंगा. நான் அவர்களை நியாயம் தீர்ப்பேன். मैं उन पर न्याय करूंगा. அப்பொழுது சுற்றி இருக்கிற எல்லா சபைகளும் நியாயம் தீர்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று அறிந்து கொள்வார்கள். तब आज चारों के सारे कलीसिया जान लेंगे कि न्याय करने वाला एक परमेश्वर है. மனம் திரும்பும்படி நான் அவளுக்கு சமயம் தந்தேன். मन फिरने के लिए मैंने उसे समय दिया. நியாயம் தீர்க்கிற கர்த்தர் சமயம் கொடுக்கிறார். न्याय करने वाला परमेश्वर समय அது देता ஒரு है. கிராமமாக இருக்கலாம், பட்டணமாக இருக்கலாம், वो एक गांव हो सकता है, एक शहर हो सकती है, மாத்திரமல்ல ஒரு தவறுடைய திருச்சபையாகவே இருக்கலாம். और या जो उनकी कलीसिया भी हो सकती है. ஆனால் அவர் நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக அவர் காலத்தை, சமயத்தை தந்து கொண்டிருக்கிறார். लेकिन न्याय करने से पहले वो समय को परमेश्वर को देता है. ஆண்டவர் என்ன தவறு செய்தாலும் கண்டுகொள்ள மாட்டார் என்று எண்ணி விடுகிறார்கள். आज जो भी गलत करे परमेश्वर ना देखे करके जान लेते हैं. ஆண்டவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். परमेश्वर वो देखता ही रहता है. அவருக்கு அவைகள் புரியும். और उन्हें वो समझ आती है. ஆனாலும் காலங்களை எதற்கு தருகிறார்? लेकिन समय को मौका देता है. அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்று அநேகர் எண்ணி விடுகிறார்கள். अब बहुत लोग सोचते थे परमेश्वर नहीं देख रहा है. அவர் நியாயம் தீர்க்கிற கர்த்தர். वो न्याय करने वाला இந்த परमेश्वर. அக்னி அவர் நியாயம் தீர்க்கிறவர் என்ற பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். इस अग्नि ने न्याय करती करके एक कार्य को सिखाती है. அப்ப அவர் வாய்ப்பு தருகிறார், சமயம் தருகிறார் என்றால் என்ன அர்த்தம்? वो मौका समय को देता, यानी क्या अर्थ மனம் है? திரும்பும்படி நான் சமயம் கொடுத்தேன். मान फिरने के लिए मैंने समय दिया है. மனம் திரும்பினால் பிழைப்பாய். मान फिरने पर बच पाओगे. மனம் திரும்புகிறவன் பிழைப்பான் என்று கர்த்தர் சொன்னார். परमेश्वर जो मान फिर रहेगा वो बच पाएगा. வழியை விட்டு விலகி யோனா ஓடிக்கொண்டிருக்கிறார். और मार्ग से भटक कर जो योना जा रहा था, ஆண்டவர் அவனுக்கு சில சிக்ஷைகளை அனுப்புகிறார், परमेश्वर कुछ ताड़नाओं சில को, நெருக்கங்களை அனுப்புகிறார், संकटों को சில भेजता है, போராட்டங்களை அனுப்புகிறார். समस्याओं को भेजता है. அதன்படி அவன் என்ன செய்கிறான்? அவன் தூக்கி கடலுக்குள்ளே போடப்படுகிறான். उसके अनुसार उठाकर जो समुद्र में डाला जाता है. அவன் தர்சீசுக்கு நேரான ஒரு கப்பல்ல பயணித்துக் கொண்டிருந்தான். वो तर्शीश की ओर एक जहाज में கர்த்தர் यात्रा कर रहा பிரச்சனையை வரவிட்டார். था. पर मैं समस्याओं को आने दिया. அவன் மனம் திரும்பும்படியான சமயம் கொடுத்தார். वो मान फिरने के लिए एक मौका दिया. அவனை தூக்கி கடல்ல போடும்படியாக அவனே சொன்னான். उसे उठाकर समुद्र में डालने के लिए वो खुद कहता है. அவனை விழுகும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். उसे निकलने के लिए बड़ा सा मछली அந்த को तैयार மீன் விழுங்கி किया. விட்டது. उस मछली से निकल அவனை गया. கொண்டு போய் நீவேலே கொண்டு போய் விட்டது. उसे ले जाकर निनेवे में छोड़ दिया. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு 3 days போயிட்டே இருக்காங்க. बस जाते 3 दिन यात्रा कर रहे हैं. நல்ல ஒரு உபவாசம். अच्छे से उपवास, அவனுக்கும் உபவாசம், மீனுக்கும் உபவாசம். उससे भी उपवास, मछली का भी उपवास. அப்ப உள்ள இருந்துகிட்டு அவன் ஜெபம் பண்றான். அந்த நெருக்கத்தின் மத்தியில ஜெபிக்கிறான். उस संकट के बीच में अंदर से प्रार्थना कर रहा है. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் और जो व्यर्थ जो कार्य को पकड़ने தங்களுக்கு वाले ஒரு கிருபையை போக்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். अपनी आंखों पर आने वाले अनुग्रह को इनकार करते हैं. நான் இனி அந்த மாயையை தேட மாட்டேன், மாயையை பின்பற்ற மாட்டேன். और मैं उस व्यर्थ कार्य का पीछा नहीं करूंगा, उसका पीछे न நான் जाऊंगा. உடைய சித்தம் செய்வேன். मैं आपकी इच्छा करूंगा. எனக்கு விருப்பமான பாதையில ஓடிக்கொண்டிருந்த இனி அப்படி ஓட மாட்டேன். अपनी इच्छा के अनुसार रास्ते में जाता अब नहीं என் जाऊंगा. வழி தனி வழின்னு ஓடிட்டு இருந்த இனி ஓட மாட்டேன். अब मेरा मार्ग अलग रास्ते में जाता அது नहीं எவ்வளவு जाऊंगा. லாபகரமாக இருந்தாலும் அது வேண்டாம். चाहे जितने भी लाभदायक रहे नहीं தேவனே चाहिए. உடைய சித்தம் செய்ய வருகிறேன். पर मैं आपकी इच्छा करने के लिए आता हूँ. நான் இனி மாயையை தொட மாட்டேன். अब व्यर्थ को नहीं छूऊंगा, என்னை அர்ப்பணிக்கிறேன் मुझे अर्पण करता हूँ. என்று மீனுடைய வயிற்றில் இருந்தே தன்னை அர்ப்பணித்தார். और जो मछली के जो पेट से अंदर रहकर சரியா அவனை கொண்டு போய் நினிவேயின் கரையில கக்கி விட்டார். और ठीक से ले जाकर निनेवे के जो है நிறைய ஜனங்கள் किनारे அந்த डाल दिया. கடற்கரை ஓரமே ஓடி வந்து வேடிக்கை பார்க்கிறார். और बहुत सारे लोग आकर उसे देखते हैं. பெரிய சாமியார் வந்திருக்காரு, மீன் வாயிலிருந்து வந்திருக்காரு அந்த சாமி. और बड़े से जो है संत आया है जो मछली के पेट ஊரெல்லாம் பரம்புகிறது அந்த செய்தி. से- वो संदेश पूरे गांव में फैलती है. ஊருக்குள்ளே இவன் கடந்து போகிறார். ये गांव के अंदर प्रवेश இன்னும் 40 நாள் உண்டு. और 40 दिन बाकी है. இந்த நினிவே பட்டணம் தலைகீழாக கவிழ்க்கப்படும், इस निनेवे शहर से पूरा उल्टा किया சாம்பலாக்கப்படும் என்ற ஒரே வார்த்தை தான் அவன் சொன்னார். जाएगा. राख बना जाए एक ही शब्द उसने அரசன் कहा. முதல் ஆண்டி வரை ஒன்று கூடினார்கள். और राजा से लेकर भिखारी तक एक साथ इकट्ठा हुए. எல்லாரும் தேவனை தேட ஆரம்பித்தார்கள். सारे परमेश्वर को ढूंढने लगे. மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் இந்த தேசத்திலே கொண்டு வந்தார். बड़ा सा बदलाव परमेश्वर देश में लेकर आए. பெரிய மீட்பை கொண்டு வந்தார். बड़ा छुटकारा लेकर आए.
வழி தவறி போய் கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரன் யோனா मार्ग से भटकने वाला जो है सेवक योना, அவன் திரும்பி தேவ சித்தத்துக்கு வந்தபோது फिर से परमेश्वर की इच्छा में आते ஒரு समय தேசமே மனம் திரும்பியது. एक देश ही मन फिरता है। தேவனுடைய பெரிய திட்டம் அங்கே இருக்கிறது. परमेश्वर की बड़ी योजना वहां पर है। கர்த்தர் அவிதமாய் அவனை பயன்படுத்தினார். वैसा परमेश्वर से इस्तेमाल किया அவன் நெகட்டிவ் வேர்டு தான் யூஸ் பண்றான். और वो नकारात्मक शब्द इस्तेमाल करता है, கர்த்தர் அதை பாசிட்டிவா மாற்று. अब परमेश्वर सकारात्मक रीति से बदल देता है। ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. जहां परमेश्वर की आत्मा है वहां पर அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கால் வைக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். जो अभिषेक किया व्यक्ति जब पैर वह आशीषित होगा। மனம் திரும்பாதவர்களுடைய எல்லைகளிலே அவன் நிற்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே மனமாற்றத்தை உண்டாக்குகிறார். जब मन न फिरने वाले की सीमा में रहते ही परमेश्वर का आत्मा जो मन फिरावट को நாட்டை ஆளுகிற அரசன் முதல் மனம் திரும்பும்படி கர்த்தர் அங்கே மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார். देश को राज्य करने वाले राजा तक मन फिरते परमेश्वर परिस्थिति को बदल देता है। கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வேலையை செய்கிறார். परमेश्वर की आत्मा जी उस कार्य करते हैं। ஆகவே இந்த அக்கினி நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. इस अग्नि यहाँ पर न्याय को दर्शाती है। இன்னொரு அக்னியை பற்றி நாம் படிக்கிறோம். और अग्नि के बारे में पढ़ते हैं தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிறோம். दानियेल भविष्यद्वक्ता किताब 3 अध्याय நாம் எல்லாரும் அறிந்த விஷயம், நாம் பிரசங்கிக்கிற விஷயம், सब जानकर प्रचार करने वाला विषय है। நாளை பொழுது வாசித்துக் கொண்டிருக்க நமக்கு சமயம் இல்லை, முடிக்க வேண்டும். अब पढ़ने के लिए समय नहीं, हमें समाप्त करना है। அங்கே 3 பேர் அங்கே அக்னியிலே போடப்பட்டார். 3 जन अग्नि में डाला। நேபுகாத்நேச்சாரால் வந்த அக்னி. वो नेबुकदनेस्सर जो लाया हुआ இந்த அக்னி நமக்கு எதை படிப்பிக்கிறது? इस अग्नि किसे सिखाती है? மெய் கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. सच्चे मसीहों को संकट रखा गया அநேக है। உபத்திரவங்களின் வழியாகத்தான் நாம் தேவனை சேவிக்க வேண்டும், தேவனை பின்பற்ற வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் போக வேண்டும். और कई क्लेशों के जरिए परमेश्वर को पीछा करने, परमेश्वर की सेवा करने, परमेश्वर के राज्य में இந்த जाना है। பூமியிலே நாம் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிகளிலும் அக்னி வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. और इस पृथ्वी में कदम हर एक जो कदमों में जो अग्नि रखा गया है। பரிசுத்த பேதுரு தன் முதல் நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே 12 முதல் என்ன எழுதி கொண்டு வருகிறார்? और पवित्र पत्रस पहले अध्याय में जो है உங்கள் நடுவில் எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகைக்க வேண்டாம். तुम्हारे बीच में जलने वाला अग्नि को जो नया न सोचे। நீங்கள் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். तुम उनके संकट के भागीदार बदले जाते हैं। ஆண்டவரே உங்களுக்கு அந்த பாடுகளை வைத்திருக்கிறார். परमेश्वर ही तुम्हें संकट को रखा है। இந்த வேதனை வழி நிறைந்த இந்த வழியை உங்களுக்கு நியமித்திருக்கிறார். इस वेदना को परमेश्वर तुम्हारे नियुक्त किया है। அந்த மைனாரிட்டி பீப்புள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ उस माइनॉरिटी के लोग शाद्राक मेशक आबेदनेगो அக்னியிலே போடப்பட்டார்கள். अग्नि में डाले गए। அந்த அக்னியிலே 4வது ஆளாக ஆண்டவர் இயேசு உலாவிக் கொண்டு வருகிறார். उस अग्नि में चौथा व्यक्ति से यीशु मंडला रहे हैं। சர்வதேச தலைவன் நேபுகாத்நேச்சர் மேடையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். और ऊपर जो है नबूकदनेस्सर जो ऊपर से देख रहा है। இந்த மைனாரிட்டி பீப்புள் அழிஞ்சிரும். इस माइनॉरिटी लोग मिट जाएंगे। அந்த 3 பேர் சாம்பல் ஆயிருவா. वो तीनों व्यक्ति राख हो जाएंगे। நாம பெரும்பான்மையோட உட்கார்ந்திருக்கோம். अब मेजॉरिटी के साथ में बैठे हैं। ரெண்டு மார்பு தட்டி உட்கார்ந்துட்டு இருக்கான். छाती पीट कर वो बैठा என है। பெரிய தங்க சிலையை நிப்பாட்டினா. और सोने का जो है मूर्ति அந்த बना சிலையை दिया। வழிபட வேண்டும் என்று உத்தரவு போட்டார். उस मूर्ति का पीछा करने के लिए कानून लाया। எத்தனை இடங்கள்ல சிலைகளை நிறுத்தினாலும் சரி, आज जितने स्थानों पर से मूर्ति खड़ा करे, தங்கத்திலேயே செய்து நிறுத்தினாலும் சரி, सोने में बनाकर खड़ा भी करे। சத்தியத்தை அறிந்தவன் சிலை வழிபாடு செய்ய மாட்டான். सत्य को जो जानने वाला उसका जो पालन नहीं करेगा। அவன் ஆவியாய் இருக்கிறார், கர்த்தர் என்ற அறிவை பெற்றவன், वो आत्मा परमेश्वर के ज्ञान को पाया है। தேவனுடைய நியாய பிரமாணத்தை அறிந்தவன், परमेश्वर की व्यवस्था को जाना है। தேவனுடைய ஒழுங்குகளை அறிந்தவன். परमेश्वर के नियमों को जाना நீ है। சர்வதேசத்துக்கே தலைவனா இருக்கலாம். हाँ तो पूरे देश का जो नेता हो सकते நீ हैं। நிறுத்தின சிலைக்கு அவன் வழிபாடு செய்ய மாட்டான். हाँ तुम खड़ा किया मूर्ति का प्रणाम नहीं करेगा। மைனாரிட்டி தானே அக்னியிலே தூக்கி போட்டு அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டினார். और माइनॉरिटी करके जो है अग्नि में डालकर मिटाने की सोच रहा था। இல்லை இல்லை, அந்த அக்னியை அந்த தண்ணீர் தடாகம் போல மாற்றுகிற கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். और नहीं नहीं उस जो पानी को परमेश्वर जल का सोता बनाने वाला परमेश्वर उनके बीच அந்த में அக்னி है। உன்னை சேதப்படுத்தாது. उस अग्नि तुझे जो कुछ हानि नहीं இந்த पहुंचाएगी। சர்க்கார் மூலமாய் வருகிற பிரச்சனை உன்னை சேதப்படுத்தாது. सरकार के जरिए आने वाले समस्या तुम्हें कुछ हानि नहीं சர்வதேச पहुंचाएगी। தலைவர்கள் மூலமாய் வருகிற திட்டங்களும் சட்டங்களும் உன்னை சேதப்படுத்தாது. और देश के नेताओं के जरिए आने वाले नियम कानून तुम्हें हानि नहीं உன்னுடைய पहुंचाएगी। ஊழியத்தை உன் வேலைகளை முடக்க முடியாது. और तुम्हारी सेवा के मंच को वो तोड़ नहीं पाएगी। உறுதியாய் நின்றார்களே 3 பேரும், और जो दृढ़ता में रहे 3 लोग, தெளிவாய் இருந்தார்களே, और वे साफ रीति से रहे। எல்லா மியூசிக் எல்லாம் வாசித்து பாட்டு பாடிட்டு இருக்கும்போது सारे म्यूजिक से बजाकर गीत गाते समय எல்லாரும் விழுந்து அந்த சிலையை நீங்க பணிந்து கொள்ள வேண்டும். सब आकर उस जो मूर्ति को प्रणाम करना அப்படி चाहिए। பணிந்து கொள்ளாவிட்டால் ऐसे प्रणाम न करेंगे तो அரசு ஊழியர்களுடைய வேலை நீக்கப்படும். और सरकारी जो है और सेवकों का काम जो है निकाला जाएगा। அத்தனை அமைச்சர் மக்கள் வந்திருக்கான், इतने लोग जो मुखिया அத்தனை आए, ஐஏஎஸ் வந்திருக்கான், इतने IAS आया है, அத்தனை ஐபிஎஸ் வந்திருக்கான், இத்தனை IPS ஆயா है, அத்தனை ஐபிஎஸ் வந்திருக்கான், இத்தனை IPS ஆயா है, ஐஎஃப்எஸ் வந்திருக்கான், और IFS आया है, எல்லாரும் கீழே விழுந்து பந்து கிடக்கான். और सब आकर प्रणाम करने के लिए आए हैं। 3 பேர் மட்டும் நிக்கிறாயா? और 3 जन खड़ा है அவன் நிமிர்ந்து தான் நிப்பான். और वो सिर उठाकर அவன் रहेगा। மைனாரிட்டி, वो माइनॉरिटी है, மெஜாரிட்டி கீழே விழுந்து கிடக்கு. मेजॉरिटी नीचे पड़ा है। ஞானம் உள்ளவர்கள் தான்
ज्ञान से भरे लोग, கனத்துக்குரியவர்கள் தான். आदरणीय लोग, அறிவில்லாத மனுஷன் கனத்துக்குரியவனாக இருந்தாலும் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். अनिर्बुद्ध मनुष्य जो रहने पर भी जो मनुष्य जो जानवर பேர் जैसा உடுத்து है, கிடக்கிறான். उतने लोग घिरे पड़ा हुआ है, மூணு பேர் மட்டும் நிமிர்ந்து நிற்கிறாயா? 3 व्यक्ति सिर्फ खड़ा है। இந்த அக்கினி எதை பேசுகிறது? इस अग्नि किसे दर्शाती है? பாடுகள் உண்டு, संकटे हैं, வேதனைகள் உண்டு, वेदनाएं हैं, வழிகள் உண்டு, रास्ते हैं, நிந்தைகளும் அவமானங்களும் உண்டு. निंदा अपमान दर्द இந்த है। பாடுகளின் வழியாக நடத்துவதுதான் இறைவனுடைய சித்தமாக இருக்கிறது. संकट के बीच में चलाने அந்த की அக்கினி உன்னை योजना, சேதப்படுத்தாது, उस अग्नि तुम्हें हानि नहीं உன்னை पहुंचाएगी, அழித்து விடாது. तुम्हें नहीं मिटाएगी, அந்த பிரச்சனைகளும் பாடுகளும் உன்னை அழித்து விடாது, वो समस्या संकट तुम्हें नहीं உன்னை मिटाएगी நிலைநிறுத்தும் என்கிற சத்தியத்தை அது கற்றுத்தரும். और तुम्हें स्थिर करने की उस सत्य को वो सिखाती है। அந்த பாடுகளின் நடுவிலே தான் கர்த்தர் உன் மூலமாக வெளிப்பட திட்டமிட்டிருக்கிறார். उस संकट के जरिए परमेश्वर तुम्हारे जरिए प्रकट होने के அந்த लिए चाहता நிந்தை है। அவமானங்களின் வழியாகத்தான் தன்னை மகிமைப்படுத்த கர்த்தர் விரும்பி இருக்கிறார். उस निंदा अपमान के जरिए परमेश्वर खुद को महिमा करना चाहता है। ஆகவே இவர்கள் தூசிக்கிறார்களே, இவர்கள் கலங்கப்படுத்துகிறார்களே என்று சோர்ந்து போகக்கூடாது. इसलिए वो निंदा करते अपमान करते निराश नहीं होना அந்த चाहिए, நிந்தைகளும் அவமானங்களும் அக்கினி போல எரிந்து கொண்டிருக்கும். और उस निंदा जो अपमान अग्नि जैसे जलता அவ்வளவு रहेगा, வேதனையாக இருக்கும். अब अग्नि का ज्वाला जैसे रहेगी தூக்கங்கள் இருக்காது. और नींद नहीं होगी। ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், लेकिन एक कार्य निश्चय है, அத்தனை பேரும் பார்க்க பார்க்க उतने सारे लोग देखते देखते அதே அக்கினி நடுவிலே उस अग्नि के बीच में மூன்று பேரையும் கர்த்தர் பாதுகாத்தது वो மாத்திரம் तीनों को परमेश्वर रक्षा किया, उतना ही नहीं கர்த்தர் அவர்கள் மூலமாய் மகிமைப்பட்டார். परमेश्वर उनके जरिए महिमा पाए। அக்கினிக்குள்ள போடப்பட்டதுனால செத்து போகல, जो अग्नि में डाला जाने के निमित्त वो न मर गए, அந்த அக்கினி அவங்களை சேதப்படுத்தல. उस अग्नि उन्हें हानि नहीं पहुंचा सकी, வெளியே வாருங்கள் என்று வார்த்தை வந்தது. और बाहर आओ करके शब्द आए, அவங்க மூணு பேரும் வெளியே வந்தாங்க. वो तीनों बाहर आए எரிகிற அக்கினி சூளைக்கு பயப்படாம, और जलने वाले अग्नि की ज्वाला से न डरते हुए, ராஜாவுக்கும் பயப்படாம, राजा से न डरते हुए, வேலை போயிரும் வருமானம் போயிரும் பயப்படாம, और काम जाएगा लाभ जाएगा सब, உயிர் போயிருமே பயப்படாம, जीवन चले जाएगा न எந்த डरते हुए, தேவனை அவர்கள் வழிபட்டார்களோ, और जिस परमेश्वर का वो पीछा எந்த किए, தேவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ, उस परमेश्वर ने जीवन का अर्पण அந்த किया, தேவனே மெய்யான தேவன், उस परमेश्वर ही सच्चा, அவரே அகிலாண்டத்தை படைத்த மெய் ஜோதி कोई सब कुछ बनाने वाला सच्चा ज्योति, என்று அறிக்கையிடும்படியாக கர்த்தர் வரலாறு படைத்தார். उसे कबूल करने परमेश्वर इतिहास को रचा दिया। இப்படி அக்கினிகள் வேதாகமத்தில் பல பாடங்கள் நமக்கு கற்றுத் தருகிறது. ऐसे अग्नि कई कार्यों को हमें सिखाते हैं शास्त्र में। நமக்கு இது போதும், நம்ம எல்லாரும் எழுந்து நின்று